இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஜூபிட்டர் குரூப்ஸோட ஒரு கம்பெனியை பற்றி தான் நம்ம ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்டாக் வந்து என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இதுதான் இந்த கம்பெனியோட ஹோம் பேஜ். என்னென்ன இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இவங்க போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன வச்சுருக்காங்கன்றத ஒரு கிளான்ஸ் நான் காட்டுறேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி வந்து என்ன வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த கம்பெனியில், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தாச்சு இவங்க இந்த ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த கம்பெனி வந்து ஜூபிட்டர் குரூப்ஸு. ஸோ நம்ம ட்ரேடிங் வியூ போயிடுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் கரெக்டாக JWL நான் எடுத்துட்டேன். சரிங்களா? இதில் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து சொல்ல ஈஸியாக இருக்கும் எனக்கு. அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஓகே, ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதுக்கான பேட்டர்னையும் நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன் ஆல்ரெடி. சரிங்களா? கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பியரிஷ் லெவலில் ட்ரேட் ஆகிருக்கு. அகைன் மார்க்கெட் ஒரு சைட் வைஸில் போயிட்டு மறுபடியும் ஒரு பியரிஷ் லெவல், அகைன் வந்து புல்லிஷ் மோடுக்கு போயிருக்கு, அகைன் ஒரு சைட் வைஸில் போயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டு 5.3. ஓகே, சரிங்களா? இது வந்து லெஃப்ட் அண்ட் ஷோல்டர். அங்கே இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஹெட்டு. இந்த ஹெட்லேருந்து இங்கே அப் டு எண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ரைட் ஷோல்டர் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு கிளியர் கட்டாக சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும் ஸ்டாக் ஆப்ஷனில், எப்படி நம்ம போகலாம், ஒரு என்ட்ரி லெவலையும் ஒரு ஸ்டாப் லாஸ் லெவலையும் எந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணுறது லெவலையும் ஒரு டார்கெட் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும் பிஃபோராகவே அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு ஒரு பேட்டர்னுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து ட்ரேட் ஆகும். அதுக்கேற்ற லெவலுக்கு தான் அது வந்து டார்கெட் போகும். அதுக்கேற்ற லெவலுக்கு தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு, அதனால் நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு கூட்டு போயிட்டு நம்ம 600லையோ அங்கேயோ நம்ம டார்கெட் வைக்கலாம், இங்கே எடுத்துகிட்டு போய் இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிலாம் வைக்க முடியாது. சரிங்களா? இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்துருவோம். சரிங்களா? மெயின் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ஆப்ஷனில் போகிறீங்கன்னா முதல்ல உங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் என்ன? ஃபஸ்ட்டு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு வந்து கடைசி ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கான லோ வந்து ரைட் ஷோல்டர் தான். சரிங்களா? இந்த லோவில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி அங்கே தான் இருக்கணும். அது கீழெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. சரிங்களா? இன்கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 மந்த்ஸ் to 1 இயர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பொசிஷனை லென்த் பண்ணுறதுக்கோசம் வந்து ஸ்டாப் லாஸை வந்து கீழே வந்து இறக்கி வைப்பாங்க. பட் வந்து நம்ம வந்து அப்படி பண்ண போகிறதுலாம் கிடையாது. ஸ்டாக் ஆப்ஷனில் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து நம்ம வந்து லோவில் வந்து மார்க் பண்ணிடுறோம். சரிங்களா? இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். நான் கலர் மாற்றிக்கிறேன், ரெட் கலரில் வைக்கிறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து ட்ரேடர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அவங்களுக்குன்னா தெரியாமல் எந்த இடத்துல மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது தெரியாமல் தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபண்டை வந்து மார்க்கெட்டில் வந்து லூஸ் பண்ணுறதே காரணம் அதான். மெயினான ரீசன் அதான். ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுனாலே ஓகே மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்ட்டு மேலே போவாங்க. ஆனால் மார்க்கெட் அன்றைக்கி கீழே வரும். சரியா? ஐயோ கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணோம், மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். ஸோ வந்து இந்த மாதிரி குழப்பமே இல்லாமலாம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ கிளியரான ஒரு என்ட்ரி எக்ஸிட்டு, மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும், எப்படி எவ்வளோ தூரம் கீழே இறங்கலாம், பிளான் ஏ பிளான் பி அப்படின்ட்டு நம்மளுக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அந்த ப்ராஃபிட்டபுளாக நம்ம இருக்க முடியும். சரிங்களா? அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து இந்த கம்பெனியை எடுத்திருக்கேன். இந்த கம்பெனியில் இந்த பேட்டர்னை வச்சு நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ட்ரி லெவல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? எங்கேருந்து நம்ம என்ட்ரி போகிறது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து டச் ஆகிறப்ப மார்க்கெட் ஃபால் ஆகுது. கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே மறுபடியும் இங்கேருந்து இங்கே. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஜோனை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ஜோன் தான் 400. சரிங்களா? 400 வச்சுக்கோங்க. இந்த 400 தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரிக்கு வந்து நான் வந்து ப்ளூ கலர் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுதான் நம்மளோட என்ட்ரியாக இருக்கணும். அதான் 401, 402, இந்த 400லேருந்து 405 வரைக்குமே வந்து உங்களோட என்ட்ரி லெவலாக இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் இதில் தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் தள்ளி வைக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகேங்களா? அதுக்குன்னு ஸ்டாப் லாஸை மாற்றாதீங்க. எப்போவுமே என்ட்ரி பாயிண்ட்டை மாற்றுறது தப்பு கிடையாது.
இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆச்சு? ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் இருக்கணும். ஓகே, நல்ல ஒரு வால்யூமோட மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட் டச்சா இருக்கு. இப்போ வந்து 52 வீக்ஸ் ஹை வந்து ஆல்ரெடி 432ல இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து 443 வரைக்கும் போயிருச்சு. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு மார்க்கெட் நல்லா மேலே போகுது அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, மார்க்கெட் மேலே பூம் ஆக போகுது, இன்னும் 600 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொசிஷனை வந்து ஹோல்ட் போட்டுறதோ இல்லை நியூ பொசிஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதோ பண்ணுவாங்க. சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே, கரெக்டாக வந்து 52 வீக்ஸ் வந்து ஹையை வந்து மறுபடியும் இப்போ அச்சீவ் ஆயிருக்கு. 52 வீக்ஸ் ஹை வந்து எப்போ அச்சீவ் ஆயிருக்குன்னா ஜான்வரி 23 2024. சரிங்களா? அதுக்கப்புறம் இது இன்னைக்கு மே 9 2024 அன்னைக்கு இந்த ஹையை வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ வந்து இந்த தேதிக்கு இதுதான் 52 வீக்ஸோட ஹை. ஓகேங்களா? அப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. 52 வீக்ஸ் ஹையிலேருந்து மார்க்கெட் எப்படி கீழே தான் விழும், கீழே தான் போகும். ஏன்னா இங்கே 52 வீக்ஸ் டச் ஆனப்போ மார்க்கெட் கீழே தான் போயிருக்கு. அதனால் நம்ம இங்கே கீழே போயிடலாம், செல் பொசிஷன் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுவும் செட் ஆஃப் பீப்புள்ஸோட ட்ரேடிங் மெத்தடு. சரிங்களா? அதுவும் தப்பு தான். ஏன்னா கடைசியில் 2 பேருமே நினச்சதே வந்து ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து நீ ஒன்று நினைக்கிற நான் ஒன்று பண்ணுறேன்டா அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். இப்படி இங்கேருந்து இங்கே போனோம்னு நினச்சாலும் அவங்களுக்கும் லாஸு, மார்க்கெட் கீழே வரும்னு நினச்சவங்களுக்கும் அவங்களுக்கும் லாஸு. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து சர்வை பண்ண முடியுமே மார்க்கெட்டில் வந்து. ஓகேவா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த பேட்டர்னுக்கான ஒரு ரூல்ஸ் என்ன? இது எப்படி போகும்? இங்கேருந்து ரிட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ எடுக்கும்? எங்கே நம்ம ட்ரேட் பண்ணலாம்? இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? பண்ணலாமா? இல்லை ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிருச்சா இதில்? அப்படின்ற அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது முக்கியமாக. சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபண்டை போட்டு நம்ம இதில் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட காசை வச்சு. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் சொல்லிட்டேன். 400ல நம்ம 405 வரைக்கும் என்ட்ரியில் வச்சுக்கலாம் நீங்கள். இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி போட போகிறீங்க. என்ட்ரி போட்டு எப்போவுமே நான் தெளிவாக சொல்கிறேன், எந்த ட்ரெண்ட் எடுத்தாலுமே ஒன்று ட்ரெண்ட் பிரேக் அவுட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. சரிங்களா? இதை வச்சு ட்ரெண்ட் பிரேக் அவுட் வச்சு என்னதான் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனாலுமே அந்த ட்ரெண்டுக்கான ரீசெட்னும் நடக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த பிரேக் அவுட் இருந்துச்சா, நல்ல ஒரு புல்லிஷ் மோடில் ஒரு வால்யூமோட ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, பியர் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன வெயிட் பண்ணோம்னா, ட்ரேட் எடுக்கக்கூடாது இந்த இடத்துல தான். நம்ம என்ன பண்ணோம், ஓகே இங்கே ஒரு ரீசெட் வரணும், இந்த மறுபடியும் பழைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்யும். சரிங்களா? எல்லாமே அப்படி தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஜோன் வந்து சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இப்போ சப்போர்ட் ஜோனு. மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து இந்த சப்போர்ட் ஜோனில் டச் ஆகிட்டு மார்க்கெட் மேலே ரீசெட் ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்ம என்ட்ரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ரீசெட்டு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இதில் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. நான் தெளிவாக காட்டுறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ணி காட்டுறல, இந்த கேண்டிலோட பேர் வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஏன் டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே சைட் அப் சைட் போகணுமா இல்லை கீழே போகணுமா அப்படின்ட்டு தெரியாது. அதனால் வந்து இது வந்து நான் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்கிறனால ஒரு சின்ன கேண்டிலாக இங்கே ஒரு பிக்கு சென்டரில் மட்டும் இது இருக்க மாதிரி காட்டுது, இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அதுதான் என்னென்னா, மார்க்கெட்டு இங்கே ஓப்பனாக இருக்கலாம், காலையிலேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கலாம், மறுபடியும் என்னாச்சு இங்கேருந்து மறுபடியும் அப்படியே கீழே வந்திருக்கும், மறுபடியும் அப்படியே ஒரு நல்ல கடைசியில் வந்து எங்கே ஒரு புள்ளி சைட் போகலாமா இல்லை பியரி சைட் போகுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா, எந்த சைடில் க்ளோஸ் ஆச்சு? சரிங்களா? ஒரு புல்லிஷ் மோடில் ஒரு க்ரீன் கேண்டலில் டோஜி கேண்டலில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது செகண்ட் கன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட டார்கெட்டை இங்கேருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? என்ட்ரி லெவல் ஓகே கிடச்சிருச்சுப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு பேட்டர்னுக்கும் ஒரு செட் ஆஃப் டார்கெட்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது எப்படின்னா, ஹெட்டோட சைஸை நம்ம வந்து மெஷர் பண்ணோம். ஹெட்டோட சைஸ் என்ன மெஷர் எடுத்துக்கலாம். ஹெட்டோட சைஸ் வந்து இதான் நம்மளோட ஹெட் ஹையிலேருந்து லோ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ லோ வரைக்கும் மார்க் பண்ணால் 98 பாயிண்ட் வருது நம்மளுக்கு. சரிங்களா? -98. சரி ஓகே, ஒரு 100னே வச்சுப்போம். சரிங்களா? ஒரு 100 வரைக்கும் நம்ம வந்து
எடுத்துப்போம். மறுபடியும் என்ன பண்ணும், நீங்கள் அப்படியே இங்கேருந்து உங்களோட டார்கெட்டை 100 நீங்கள் வைக்கிறீங்க. ஓகே, வச்சாச்சுப்பா. கிளிக் பண்ணியாச்சு. 100 நான் வச்சுட்டேன். ஓகேவா? கரெக்டாக நம்ம டார்கெட்டை வந்து 100ல் போட்டுருவோம். இதை வந்து நம்மளோட டார்கெட் க்ரீன் கலரில் போட்டுருவோம். இந்த க்ரீன் வேணாம், இந்த க்ரீனில் போடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு டார்கெட் எவ்வளோ தூரம் ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு. கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் வந்து ரீசெட் ஆச்சு. ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துச்சு. மார்க்கெட் அங்கேருந்து 1 2 3வது நாளில் டார்கெட் ஆச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக டெக்னிக்கல் அனலைஸ்னால் இது தான். இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து அகெயின் இது மட்டும் கிடையாது. இப்போ வந்து சரி ஓகே, ஆல்ரெடி டார்கெட் அச்சீவ் ஆனது நான் சொல்கிறேன். இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ இங்கேருந்து செகண்டரியாக என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மார்க்கெட் 500க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போகலாமா, இல்லை வந்து மார்க்கெட் அதுக்கு எப்படி வரும் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் டூலால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம ஃபெப்பில் ரிட்ரேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கடைசி நம்ம வந்து ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஓகேவா? இந்த ரீசெட் ஆச்சுல, இந்த லோவில் இருந்து நீங்கள் வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து 52 வீக்ஸ் ஹையில் இருக்குது. ஓகேவா? அது 52 வீக்ஸ் ஹையில் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ மார்க் பண்ணதில் நம்மளுக்கு வந்து இந்த 0.5 0.618 444 அண்டு 431 இந்த ஜோன் தான் வந்து நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஜோன் சொல்லுவாங்க ட்ரேடிங்கில். சரிங்களா? ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கான ஒரு கோல்டன் ஜோன் சொல்லுவாங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து 52 வீக்ஸ் ஹையில் இருக்குது, மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்குன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அங்கேருந்து இறங்குச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜோனில் இருந்து 500 மறுபடியும் மெஷர் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு இந்த லெவல் 50% ஆஃப் த வந்து அந்த ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் இறங்கும். அதாவது எத்தனை பாயிண்ட்டு, 53 பாயிண்ட்டு 444 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் மார்க்கெட் இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து இறங்கிட்டு இங்கேருந்து மார்க்கெட் சைடு வேஸ்லேயும் போகலாம். இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட் இருக்குல்ல, ஆல்ரெடி நான் சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்காது. மறுபடியும் இந்த சப்போர்ட் வரைக்கும் டச் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். இல்லை டச் ஆனதுக்கப்புறமும் இங்கே இந்த லோ வரைக்கும் வரலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வரப்போகிற டேஸில் வர ட்ரேடிங் வச்சு தான் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வச்சு காட்டுறேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வந்து ஃபேர் வேல்யூ கேப்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது ஏன் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன்னா, ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்மளுக்கு வந்து 1 டே டைம் ஃப்ரேமோ இல்லை 4 ஹவர்ஸோ இல்லை வந்து 1 ஆர் 2 ஹவர்லேயோ வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் நானும் பண்ணணும், ஆனால் எனக்கு ஸ்விங் ட்ரேடிங் வேணாம், ஒரே நாளில் வந்து எனக்கு வந்து நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் பெஸ்ட் வந்து ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையோ நீங்கள் போகிறது பெட்டர் ஸ்விங் ட்ரேட்க்கு. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து நான் இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனை கூட மார்க் பண்ணியிருக்கேன்னா 9th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வால்யூமோட ஒரு ½ அன் ஹவர் வந்து மார்க்கெட் நல்லா அப்சைடில் ரேலி ஆகிருக்கு. மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலு கடைசி ஒரு 3:30 மணிக்கு ஒரு இதோட ஒரு புல்லிஷ் மோடோட மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆல்ரெடி வந்து இது நம்ம செகண்ட் டே என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு, ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். அகெயின் கீழே வந்தாடா இது கீழே வந்துச்சுன்ட்டு வந்து நம்மளை வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரியும் இது இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ். பார்த்தீங்களா? ஸோ கரெக்டாக இந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஏன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் ஆச்சுன்னா இன்னும் அப்சைட் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து இது 9ஆம் தேதியா, இது 10ஆம் தேதி. கரெக்டாக மார்க்கெட்டை ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனே ½ அன் ஹவர் 1 ஹவர் 1½ ஹவர் 2 ஹவர்ஸ் சரிங்களா? 2 ஹவரில் மார்க்கெட் கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆன 2 ஹவரில் கரெக்டாக இந்த ஜோனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் இந்த லெவலை இந்த ஹையை ப்ரீவியஸ் ஹையை க்ராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக டார்கெட் அச்சீவ் ஆகும்ன்ட்டு நீங்கள் வந்து 99% நீங்கள் கம்முன்னு உட்காந்துடலாம்.
சரிங்களா? வரட்டும் ப்ராஃபிட்டுன்ட்டு. இன்கேஸ் கீழ வந்தா கூட, ஓகே வெயிட் பண்ணுவோம். இல்ல இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ரிட்ரேஸ்மென்ட்க்கு வெயிட் பண்ணி, இங்கேருந்தோட மேல ஏறுறதுக்கான ஒரு இல்ல சைட்வேஸ்ல கூட மார்க்கெட் போயிட்டு கூட ஒரு 2, 3 நாளோ அப்படின்ட்டு கூட வெயிட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேட்ன்றது 1 நாள், 2 நாள்ல சாத்தியமான விஷயம் கிடையாது. சில கம்பெனிஸ் ஒரே நாள்ல கூட டார்கெட் அச்சீவ் ஆகும். சில கம்பெனிஸ் வந்து 1 வீக் எடுத்துக்கும், 2 வீக்ஸ்க்கு எடுத்துக்கும். அதனால தான் அதுக்கு பேரு ஸ்விங் ட்ரேட்ன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாரி பாருங்க டார்கெட் அச்சீவ். ஸோ இந்த மாரி நீங்க ஒரு ட்ரேட் எடுக்குறீங்கன்னா, பிளான் பண்ணி டெக்னிக்கலாவும், ஃபண்டமெண்டலாவுமே கூட நீங்க வந்து என்எஸ்இல ஹிஸ்டாரிக்கலா நீங்க பார்த்து இந்த கம்பெனியோடத 52 வீக்ஸ் ஹை எப்படி போயிருக்கு? லோ என்னைக்கு நடந்திருக்கு? நீங்க இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. லோயர் பேண்ட் என்ன? அப்பர் பேண்ட் என்ன? வால்யூம் எவ்வளோ இருக்கு? சரிங்களா? இதெல்லாமே நீங்க வாட்ச் பண்ணிட்டு, நீங்க ஒரு ட்ரேட எக்ஸிக்யூட் பண்றதுக்கோ, நீங்க வந்து சரிங்களா? அப்புறமா நீங்க வந்து நீங்க இதெல்லாமே நீங்க பெர்ஃபெக்ட்டா நீங்க லேர்ன் பண்ணாலே, நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் அனலைசரையோ, நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரையோ போயிட்டு நீங்க வந்து உங்க அக்கவுண்ட்ட குடுத்து ட்ரேட் பண்ண சொல்லுவீங்களோ, இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது. நீங்க இது கத்துக்கிட்டாலே நீங்களே பண்ணலாம் இத. ஓகேங்களா? அதுக்கான ஒரு ஸ்மால் வீடியோ தான் இது வந்து இது. ஹோப்ஃபுல்லி இது எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ மேபி கம்மிங் வீக்ஸ்ல இன்னும் நெறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு சொல்லி தந்து எனக்கும் இது ஒரு ப்ராக்டிஸ் மாரியே இருக்கும். உங்களுக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரேடிங்கில உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அ இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ஐடியா வேணும் அப்டின்னா, நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க் யூ.